மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர் அஜித்குமார் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் உலகமெங்கும் வெளியாகி வெற்றி நடை போடுகிறது. பலர் எதிர்பார்ப்பு நிறைவேறிடுச்சு. அதுல ஒரு சின்ன திருத்தம், நீண்ட இழுபறிங்கிறது கிடையவே கிடையாது. ஏற்கனவே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாங்க. மாண்புமிகு அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் EPS அவர்கள் பேசினாங்க. அன்னைக்கே ப்ரெஸ் மீட் வச்சாங்க, அன்றைக்கே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் நீண்ட இழுபறிங்கிறது இங்கே இடம் இல்லை. அதை பற்றி இப்போ எதுவுமே பேச முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும். அதற்கு தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் EPS அவர்கள் இருப்பார்கள் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. மாநில தலைவராக மாறி இருக்கீங்க, திருநெல்வேலியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? நீங்கள் அதை எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் சொல்லணும். கூட்டணிக்கான பணிகள் தொடங்கிட்டீங்க, கூட்டணி ஒரு கட்டமாக முடிஞ்சிருக்கு. ஆமாம், தேர்தல் பணி எப்போ தொடங்குறீங்க? வேறு கட்சிகளோட கூட்டணி எப்போ பேச்சுவார்த்தை நடக்கும்? வேறு புதிய கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. சார், அமைச்சர் பொன்முடி விவகாரத்தில் முதலமைச்சர் தொடர்ச்சியாக அமைச்சர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறாரு. அதை பற்றின அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதிமொழி எடுக்கும் போதே வந்து எதுவும் பேச மாட்டோம், மதத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஒரு அமைச்சராக இருந்தவங்க அவர் அப்படி மத சார்பாகவும் பேசியிருக்காரு, பெண்களையும் தவறாக பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அதை ப்ரெஸ்ஸில் நீங்கள் கேள்வி தான் கேட்குறீங்க. அதை ப்ரெஸ்ஸில் யாரும் திருப்பி ஒளிபரப்புன்னு நான் சொல்கிறேன், யாரும் போடவே மாட்டாங்க. அவர் பேசுகிறத நேற்று இன்னைக்கு யாராவது போட்டிருக்கீங்களா? ஜனம் போட்டிருக்கீங்க. திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடுகள், அதாவது நான் ஏற்கனவே திமுக வந்து என்றைக்குமே வந்து பெண்களுக்கு எதிரான கட்சி. அது முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவாக இருந்தாலும் சரி, மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் தான் வருது, இப்போ அமைச்சர் பொன்முடியாக இருந்தாலும் சரி, பெண்களை அது கேள்வி கேட்டு ஒரு இடத்துல நீ கேள்வி கேட்டாலுங்க பாருங்க, கேள்வி கேட்டு எல்லா பெண்களுக்கும் எப்படின்னு அதை கேள்வி விளக்கமெல்லாம் கொடுத்து இப்படின்னா நிற்க வைக்கிறது, இப்படின்னா படுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ம அது என்ன எப்படி சொல்கிறது? அதனால் அதற்கான தேர்தல் 26 எல்லா பெண்களும், எல்லா தாய்மார்களும், இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் நமக்கு அம்மா ஒரு தாய், மனைவி ஒரு பெண், அம்மா ஒரு பெண், மகா இருந்தால் மகா ஒரு பெண், ஆக இவ்வளோ ஒரு எல்லாருக்கும் இருக்குது. இதில் ரத்த சம்பந்தமாக ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஈடுபாடு இது இருக்குது. ஒவ்வொரு ஆணும் வீட்டில் அது மாதிரி புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இலவச பேருந்து வசதியாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டம் மற்றும் மகளிர் திட்டத்தினை பெண்கள் அதிக வாக்கு திமுகவுக்கு தான் போட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு எப்பயுமே அதிகன்ற மாதிரி பேசுகிறாங்க. அம்மா வந்து ஒரு வீட்டுக்கு மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க, இலவசமாக எல்லாமே கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. முதல் பட்டம் பெற்று வந்த பெண்ணுக்கு மாதம் 26 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் 2006 வந்து நாங்கள் வந்து வெற்றி வாய்ப்பை இழக்க முடியும். அதனால் வந்து இது வந்து ஒரு தடவை கொடுத்தாச்சு, ஒரு தடவை அவங்க ஓட்டு போட்டாச்சு. அதனால் அடுத்த தடவை நிச்சயமாக அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் மக்கள் வாக்களிக்க போகிறார் என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்குது.